ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது என்னோடய ஃப்ரெண்ட் நர்மதாவோட வீட்டில் இருக்கிற ரோஸ் பிளான்ட்ஸு. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே எல்லாருக்குமே தான் வாங்கின ரோஸ் பிளான்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் நிறைய ஃப்ளவர்ஸோடு வளரணுன்றது தான் ஆசை. ஆல்ரெடி ரோஸ் பிளான்ட் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் என்னோடய சேனல் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு பேசிக்கான ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும். அது இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ரோஸ் பிளான்ட் எல்லாமே வேஸ்ட் கேனில் தான் வச்சுருக்காங்க. எப்போவுமே ரோஸ் பிளான்ட் வளர்க்கும்போது ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட் செலெக்ஷன் தான். எந்த அளவு நம்ம பெருசான பாட்டில் வைக்கிறோமோ அந்த அளவு க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பாட்டிங் மிக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இவங்க ரோஸ் பிளான்ட்க்கு வந்து எப்படி பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, வீட்டிலே கிடைக்கக்கூடிய கார்டன் சாயில் எடுத்துக்கிட்டு அது கூட இவங்க ப்ரிப்பேர் பண்ண கம்போஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் தெரியல அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மற்ற பிளான்ஸ் எல்லாம் விட ரோஸ் பிளான்ஸ்க்கு வந்து நிறைய ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கணும். வீக்லி ஒன்ஸ் ஆயிடுச்சு ஏதாவது ஒரு ஃபர்டிலைசர் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். மெயினாக இவங்க என்ன ஃபர்டிலைசர் கொடுத்தாங்கன்னா, ஆனியன் பீல் ஃபர்டிலைசர், அதுக்கப்புறம் கார்லிக் பீல் ஃபர்டிலைசர் வந்து ரெகுலராக வந்து வீக்லி ஒன்ஸ் ஆயிடுச்சு கொடுப்பாங்க. இந்த ஆனியன் பீல் அதுக்கப்புறம் கார்லிக் பீல் வந்து நம்ம வந்து சாலிட் ஃபர்டிலைசராகவும் கொடுக்கலாம், லிக்விட் ஃபர்டிலைசராகவும் கொடுக்கலாம். சாலிட் அப்படின்றபோது ஜஸ்ட் அதோட பீல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதும், வீக்லி ஒன்ஸ் ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம். லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பீல் எல்லாமே தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ்வலாக வாட்டர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நம்ம தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இதை பற்றி ஆல்ரெடி என்னோடய சேனல்லேயே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நம்ம கிச்சனில் தினசரி கிடைக்கக்கூடிய வெஜிடபிள் வேஸ்ட், ஃப்ரூட்ஸோட வேஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணி தான் இவங்க கார்டனை இந்த அளவு பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க. பர்டிகுலராக ஆனியன் பீல் தான் யூஸ் பண்ணணும், இல்லை கார்லிக் பீல் தான் யூஸ் பண்ணணும் இல்லை. நம்ம கிச்சனில் கிடைக்கக்கூடிய எந்த வெஜிடபிள் வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஃப்ரூட்ஸோட வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதை ஜஸ்ட் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் ஊற வச்சோ ஒரு கம்போஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியோ இல்லைனா லிக்விட் ஃபர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ணியும் கொடுக்கலாம். அதுதான் இருக்கிறதுலே ரொம்பவும் சிம்பிளான ஈஸியான மெத்தட். வெளியிலேருந்து எந்த ஒரு ஃபர்டிலைசரும் வாங்காமல் வீட்டிலையே கிடைக்கக்கூடிய வெஜிடபிள் வேஸ்ட் யூஸ் பண்ணி எந்த அளவு கார்டனை அழகாக வச்சுருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. இன்னும் என்னோடய சேனலில் நிறைய ரோஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே வரப்போகுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.